ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம சேனலில் OT-ATனா என்ன, தனியாக ஏடினா என்ன அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா OT-AT அப்படிங்கிற டிபார்ட்மெண்ட்டும் ஏடி அப்படிங்கிற டிபார்ட்மெண்ட் ஒன்று அப்படிங்கிற மாதிரி திங்கிங்கில் இருக்காங்க. இந்த வீடியோவில் OT-ATனா என்ன, இல்லை ஏடினா என்ன அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஏடி அப்படின்னு அனஸ்தீஷியா டெக்னாலஜி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓடி அப்படின்னு ஆப்ரேஷன் தியேட்டர் அண்ட் அனஸ்தீஷியா டெக்னாலஜி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நிறைய காலேஜில் பார்த்தீங்கன்னா ஏடி அப்படிங்கிற காலேஜஸ் தனியாக இருக்கும். அதே மாதிரி ஒரு சில காலேஜில் ஓடி அப்படிங்கிற டிபார்ட்மெண்ட் தனியாக இருக்கும். இப்போது நம்ம OT-ATனா என்ன, ஏடினா என்ன, இது ரெண்டு ப்ரொஃபைல் படித்தாலும் என்ன மாதிரியான ஜாப்ஸ்க்குலாம் போகலாம் அப்படிங்கிற பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இதோட எலிஜிபிலிட்டி பார்த்தீங்கன்னா 12th நீங்கள் முடிச்சிருக்கணும். அதில் பயாலஜி குரூப் கண்டிப்பாக எடுத்துருக்கணும். பயாலஜி இருந்தால் மட்டும்தான் மெடிக்கல் டிபார்ட்மெண்ட் உங்களால் சூஸ் பண்ண முடியும். OT-AT டிபார்ட்மெண்ட் அப்படின்னா ஆப்ரேஷன் தியேட்டர் அண்ட் அனஸ்தீஷியா டெக்னாலஜி சொல்லுவாங்க. இது பிஎஸ்சி டிபார்ட்மெண்ட்டில் வரக்கூடியது. அதே மாதிரி ஏடி அப்படின்னா பிஎஸ்சி அனஸ்தீஷியா டெக்னாலஜி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த டிபார்ட்மெண்ட் தமிழ்நாட்டில் நீங்கள் எங்கே படித்தாலும் 4 years ஸ்பெண்ட் பண்ணி படிக்கிற மாதிரி இருக்கும். 3+1 3 வருஷம் நீங்கள் படிப்பீங்க, ஒரு வருஷம் நீங்கள் ட்ரைனிங்காக ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏடி அப்படின்னா வெறும் அனஸ்தீஷியா டெக்னாலஜி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது அனஸ்தீஷியா டெக்னீஷியன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த அனஸ்தீஷியா டெக்னாலஜி மட்டும்தான் படிப்பாங்க. ஸோ அது நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா அனஸ்தீஷியா டெக்னீஷியன் அப்படிங்கிற ப்ரொஃபைலுக்கு மட்டும்தான் உங்களால் போக முடியும். ஒரு சில கேட்டகரியில் OT-AT அப்படின்னு படிப்பாங்க. OT-AT அப்படின்னா ஆப்ரேஷன் தியேட்டர் அண்ட் அனஸ்தீஷியா டெக்னாலஜி அப்படின்னு சொல்லுவாங்க. ஆப்ரேஷன் தியேட்டர் அண்ட் அனஸ்தீஷியா டெக்னாலஜி அப்படின்னா நீங்கள் ஆப்ரேஷன் தியேட்டர் டெக்னீஷியனாகவும் ஒர்க் பண்ணிக்கலாம், அனஸ்தீஷியா டெக்னீஷியனாகவும் ஒர்க் பண்ணிக்கலாம். ஸோ ஜாபுக்கு போகும்போது 2 லைன்லையுமே உங்களால் ஒர்க் பண்ணிக்க முடியும். இப்போ ஏடிங்கிற காலேஜஸ் பார்த்தீங்க அப்படின்னா டீம்டு காலேஜில் மட்டும்தான் உங்களுக்கு ஏடி அப்படிங்கிற டிபார்ட்மெண்ட் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிளாக நீங்கள் பெரிய பெரிய டீம்டு காலேஜஸ் எடுத்துட்டீங்க, அது வந்து எம்ஜிஆர் யூனிவர்சிட்டி அப்டேட்டட் இல்லை அப்படின்னா அனஸ்தீஷியா டெக்னாலஜி, ஓடி டெக்னாலஜி அப்படின்னு தனித்தனியாக உங்களுக்கு வரும். இதே இது நீங்கள் எம்ஜிஆர் யூனிவர்சிட்டிக்கு கீழே வரக்கூடிய காலேஜஸ் பார்த்தீங்க அப்படின்னா OT-AT அப்படின்னு சொல்லி ஒரே கேட்டகரியில் வரும். இப்போது ஏடிங்கிறது வேல்யூ அதிகமாக, OT-AT அப்படிங்கிறது வேல்யூ அதிகமானு கேட்டிங்கன்னா ஜென்ரலாகவே நீங்கள் அனஸ்தீஷியா டெக்னாலஜி இல்லை OT-AT எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு ஜாப் ப்ரொஃபைல் போகும்போது அனஸ்தீஷியா படித்தவங்க OT-AT ப்ரொஃபைலை பண்ண முடியும். அதே மாதிரி OT-AT படித்தவங்க ஏடி ப்ரொஃபைலும் பண்ண முடியும், ஓடி ப்ரொஃபைலும் பண்ண முடியும். ஸோ நீங்கள் ஏடி படித்தாலும் சரி தான், OT-AT படித்தாலும் சரி தான். அதே மாதிரி எந்த காலேஜஸ் பண்ணாலும் சரி தான். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டீம்டு காலேஜில் பண்ணாங்கன்னா வேல்யூ இல்லை அப்படிங்கிறத நினைக்கிறாங்க. அப்படி கிடையாது. டீம்டு காலேஜில் பண்ணுறதுக்கும் எம்ஜிஆர் யூனிவர்சிட்டியில் பண்ணுறதுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்குது. எந்த காலேஜில் பண்ணாலும் உங்களுக்கு ஈக்குவல் வேலிட்டி தான். பட் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டீம்டு காலேஜில் பண்ணால் வேல்யூ கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. தமிழ்நாட்டில் எடுத்துக்கிட்டிங்க, சென்னையில் வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி உங்களுக்கு டீம்டு காலேஜஸ் நிறைய இருக்குது. அங்கே நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கிறாங்க. பட் அவங்களுக்குலாம் வேல்யூ இல்லை அப்படின்னா எப்படி அந்த காலேஜில் போய் ஜாயின் பண்ணுவாங்க? இதை நல்லா திங்க் பண்ணி பாருங்க. நிறைய பேர் டீம்டுக்கு வேல்யூ இல்லைங்கிறாங்க. அது கிடையவே கிடையாது. தமிழ்நாட்டில் உங்களுக்கு டீம்டாக இருந்தாலும் சரி, எம்ஜிஆர் யூனிவர்சிட்டியாக இருந்தாலும் சரி, எந்த காலேஜில் பண்ணாலும் உங்களுக்கு ஈக்குவல் வேல்யூ தான். நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் யூனிவர்சிட்டி கீழே படித்தாதான் கவர்மெண்ட் காலேஜஸ் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்க. அதே மாதிரி கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்க. அதெல்லாம் ரொம்பவே ரூமரான ஒரு விஷயம். அப்படிலாம் கிடையவே கிடையாது. எவ்வளோ பேர் டீம்டில் முடிச்சுட்டு கவர்மெண்ட் சைட்லாம் பொசிஷன்ஸ்க்கு போயிருக்காங்க. ஸோ உங்கள்கிட்ட சொல்லக்கூடியவங்க உங்களை தப்பாக கைட் பண்ணுறாங்க அப்படின்னு தான் சொல்ல முடியும். நீங்கள் இந்த டிபார்ட்மெண்ட் பண்ணுறணும், நீங்கள் OT-AT பண்ணணும் அப்படின்னா டீம்டு காலேஜ்லையும் பண்ணிக்கலாம், இல்லை எம்ஜிஆர் யூனிவர்சிட்டி அஃபிலியேட்டட் காலேஜ்லையும் பண்ணிக்கலாம். எம்ஜிஆர் யூனிவர்சிட்டி அஃபிலியேட்டட் காலேஜில் போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக OT-AT இப்போ இந்த டைமில் நீங்கள் போனீங்கன்னா டொனேஷன்ஸ் கேட்பாங்க. டீம்டு காலேஜில் போனாலும் கண்டிப்பாக உங்களுக்கு டொனேஷன்ஸ் கேட்பாங்க. இல்லை டொனேஷன்ஸ் என்னால் பே பண்ண முடியாது, நான் கவர்மெண்ட் கவுன்சிலிங்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னா உங்களுடைய கட் ஆஃப் 180 190க்கு மேலே இருந்தால் மட்டும்தான் கண்டிப்பாக கவர்மெண்ட்டில் கிடைக்கும் அப்படிங்கிறது அஷூரன்ஸ். அதாவது பியூர் கவர்மெண்ட்டாக உங்களுக்கு கிடைக்கும். ஏன்னா இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மேனேஜ்மெண்ட் சீட்ஸ் கிடையாது. ஸோ நீங்கள் பியூராக கவர்மெண்ட் காலேஜில் போகிறனால தமிழ்நாட்டில் ஒரு வருஷத்துக்கு OT-ATன்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு 300 250 சீட்ஸ்க்குள்ளே தான் இருக்குது. ஸோ அப்ளிகேஷன் போடுறவங்க கிட்டத்தட்ட 1 லட்சம் பேத்துக்கு மேலே இருப்பாங்க. இந்த கால்குலேஷனில் என்னால் வர முடியும்னா மட்டும் நீங்கள் கவர்மெண்ட் கவுன்சிலிங்காக வெயிட் பண்ணலாம். இல்லைன்னா நீங்கள் வெயிட் பண்ணி வேஸ்ட்டு தான். நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா லக்கில் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அது ரொம்பவே ஒரு தப்பான விஷயம். மார்க் கம்மியாக இருந்துச்சுன்னா தயவு செஞ்சு இந்த டிபார்ட்மெண்ட்ஸ் வந்து கவர்மெண்ட் கவுன்சிலிங்காக போட்டு வெயிட் பண்ணாதீங்க. மேனேஜ்மெண்ட்டில் ஈஸியாக சேர்ந்துருங்க. மேனேஜ்மெண்ட்டில் இப்போ நீங்கள் போனீங்கன்னா கண்டிப்பாக டொனேஷன்ஸ் கேட்பாங்க. இன்கேஸ் மேனேஜ்மெண்ட்டில் டொனேஷன்ஸே இல்லாமல் நீங்கள் எந்த டிபார்ட்மெண்ட்னாலும் சேரணும் அப்படின்னு, அதுவுமே ரொம்ப கம்மியான ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸை சேரணும், 3 years மட்டும் பே பண்ணால் போதும் அப்படிங்கிற ஒரு கால்குலேஷனில் படிக்கணும்னு அப்படி ஆசைப்பட்டீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் உள்ள நம்பருக்கு இப்போவே கால் பண்ணுங்கள். தமிழ்நாட்டிலே ஒரு நல்ல ஸ்டாண்டர்டான யூனிவர்சிட்டியில் டொனேஷன்ஸே இல்லாமல் 3 years மட்டும் பே பண்ணாலே போதும். அந்த மாதிரியான காலேஜ் உங்களுக்கு சொல்லுவாங்க. இந்த மாதிரியான மோர் அப்டேட்ஸ்க்கு நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸில் யாராவது OT-AT இல்லை AT படிக்கணும்னு சொல்லிட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.